தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று நடைபெற்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு சபாநாயகர் பேச அனுமதி கொடுக்காததால் அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டார்கள். அதாவது இன்று தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த தியாகி என்ற பேட்ச் அணிந்து வந்திருந்தார்கள். முன்னதாக தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதில் 1000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்ததாக செய்தி வெளியிடப்பட்டது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது. டாஸ்மாக் ஊழலை கண்டித்துதான் இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த தியாகி என்று பேட்ச் அணிந்து வந்தார்கள். இது தொடர்பாக சட்டசபையில் பேச வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்திய நிலையில் சபாநாயகர் அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் இப்போதைக்கு பேச அனுமதி தர முடியாது என்று கூறிவிட்டார். இதனால் அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டார்கள். அவர்களை அவையை விட்டு சபாநாயகர் வெளியேற்றினார். இதனைத் தொடர்ந்து இன்று எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுகவினரை ஒரு நாள் மட்டும் அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.